Hey fellas, this is Guhan and welcome to Cinema Opstar. இந்த வீக் நிறைய நியூ ரிலீசஸ் வந்திருக்கு. இட்லி கடை, காந்தாரா, சாப்டர் 1. பட் இன்னும் நான் எதுவும் பார்க்கல பிகாஸ் ஒர்க் லைஃபே பேலன்ஸ் பண்ணணும், இங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும். நான் வேறு நைட் ஷிஃப்ட் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து தூங்கி எழுந்துச்சுன்னா மறுபடியும் நைட் ஷிஃப்ட், மறுபடியும் தூங்கி எழுந்துச்சுன்னா மறுபடியும் நைட் ஷிஃப்ட், இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப தேட்டருக்கு போகிற ஆளும் கிடையாது. செலக்டிவான படம் தான் தேட்டரில் போய் பார்ப்பேன். ஸோ இனிமேல் நிறையா படம் தேட்டரில் போய் பார்க்க பழகிறேன். அண்ட் அப்புறம் எதுக்குடா இப்போ வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் அ மூவி டு டிஸ்கஸ் அபவுட் கிரவுண்ட் டே, டைரக்டட் பை ஹரோல்ட் ராமஸ் அண்ட் ஸ்டாரிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பில் முரே. உனக்கு எல்லா ஆக்டரும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எனக்கு எல்லா ஆக்டரும் பிடிக்கும். பட் காமெடிக் ஆக்டர்ஸ் மேலே ஒரு தனி இருப்பு இருக்குது. லைக் ஜிம் கேரி, பில் முரே, ராபின் வில்லியம்ஸ், இவங்கள மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக எல்லா கேரக்டர்ஸுமே பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய வில்லன் கேரக்டராக இருந்தாலும் சரி, நல்ல கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணுவாங்க. அது மாதிரி பில் முரே எனக்கு பிடிக்கும். இந்த படத்தில் பில் முரே தான் லீடு. கோஸ்டார் ஆஸ் ஆக்ட்ரஸ் இயன் மெக்டோலட் அவங்க பேர் நினைக்கிறேன், ரீட்டா, சார்ல்ஸ் எலியட் அவர் லாரின்னு நடிச்சிருப்பார். இவங்க 3 பேர் தான் ஒரு கான்ஸ்டன்ட் கேரக்டர் படத்தில் சொல்ல போகணுன்னா. படம் ரொம்ப சிம்பிள். ஃபில்ன்ற ஒரு ரிப்போர்ட்டர், இஸ் அ வெதர்மேன். கிரவுண்ட் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஊருக்கு கேப்சர் பண்ண போகிறாரு ரீட்டா அண்ட் கேமராமேன் லாரி கூட. அங்கே போகிற இடத்துல February 2 கிரவுண்ட் டே நடக்குது. கிரவுண்ட் டே கவர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில் பற்றி சொல்லி ஆகணும். ஃபில் இஸ் அ சினிக்கல் காய், செல்ஃபிஷ் காய். அவரை தவிர வேறு யாருமே முக்கியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ February 2 கிரவுண்ட் டே கவர் பண்ண போகிறாரு. அந்த ஊரை விட்டு ஓடினா போதுன்னு ஃபில் இருக்கார். ஸோ February 2 முடிச்சு அங்கேருந்து கிளம்புறாரு. பார்த்தா ஒரு பனி புயல், அங்கேயே மாட்டிக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, மறுபடியும் அவங்க அந்த ஊர்லேயே தான் தங்கி ஆகணும். ஃபில் அந்த ஊர்லேயே தங்குறாரு. தென் ஏந்திரிக்கிறாரு. February 3 அப்படி இருக்கும்னு பார்த்தா நோ, இட் இஸ் சேம் February 2, சேம் கிரவுண்ட் டே. அவர் யாரோ நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்க, நம்மகிட்ட எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு நினைப்பார். பட் இல்லை, இட் இஸ் சேம் February 2, சேம் கிரவுண்ட் டே. அவர் ஏன்ச்சதுலேருந்து அவருக்கு நடக்கிற எல்லாம் February 2 என்ன நடந்துச்சோ அதே தான் மறுபடியும் நடக்குது. ஸோ அவர் என்னன்னு அதை ரியலைஸே பண்ண மாட்டார். அவர் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரியலாக இருக்கும். என்னடா அப்படின்னு பேனிக் ஆவார், எல்லாமே ஒரே மாதிரி நடக்குது அப்படின்னு இருக்கும். லிட்டரலாக நம்ம எப்படி ஒரு டைம் லுக்கில் ஒரே நாளுக்குள்ளே மாட்டிக்கிட்டா எப்படி இருக்குமோ, அவர் ரியாக்ஷன்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பேனிக் ஆவார், ரொம்ப என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் அதே ரிப்பீட்டேட்டிவாக வர வர அவரோட ரியாக்ஷன்ஸ் அதுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பேனிக்காக இருந்தவர், தென் அவர் ஆல்ரெடி செல்ஃப் சென்டர்டு காய். அவர் வந்துட்டு அவரை பற்றி மட்டும்தான் யோசிப்பார். ஸோ ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ரீட்டாவை கரெக்ட் பண்ண பார்ப்பார். ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் அவரோட கேரக்டர். போக போக ஒரு லெவலுக்கு மேலே எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுவார்னா, சூசைட் பண்ணி சாவலாம் ஆரம்பிச்சிருவார். விதவிதமாக சூசைட் பண்ணி சாவ ஆரம்பிச்சிருவார். இந்த லூப்லேருந்து நமக்கு வெளியே வரவே முடியல அப்படின்னு ஒன்று. ஸோ தட்ஸ் வென் இட் ரியலி சிங்ஸ் இன். வென் யூ டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், நத்திங் அரவுண்ட் யூ சேஞ்சஸ் இல்லை. ஸோ அப்போ தான் அவரோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகும். அவரை சுற்றி இருக்கவங்களுக்காக அவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆவார். அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், பியானோ கற்றுப்பார். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மேட்ரு அவரே சேஞ்ச் பண்ணிப்பார். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறப்ப அவர் வந்துட்டு பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் அவரை தேடியே வரும். ரீட்டா வந்துட்டு அவர் இப்படி இருக்கிறத பார்த்து, அந்த ஒரு நாள் ரிப்பீட்டேட்டிவில் அவர் அப்படி இருக்கிறத பார்த்து, ஏன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார்ல, பியானோ கற்றுக்கிட்டார், அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த ஊரில் இருக்கவங்களாம் இவரை ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க, நல்லவராக பார்க்குறாங்க. அப்படின்றப்ப ரீட்டாக்கு இவர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவராக தேடி போன ரீட்டா கடைசியில் இவரை பார்த்து இவரோட சேஞ்சஸை பார்த்து தேடி இவர்கிட்ட வருவாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், நானே வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவான ஒரு லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நைட் ஷிஃப்ட் போகிறேன், வரேன், தூங்குறேன், எழுந்திரிக்கிறேன், நைட் ஷிஃப்ட் போகிறேன், வரேன், தூங்குறேன், எழுந்திரிக்கிறேன். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எவ்ரிபடி இஸ் லிவிங் எ ரிப்பீட்டேட்டிவ் டே அன்டில் யூ பிலீவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த படம் சொல்ல வர்றது சிம்பிள், அதுதான். அண்ட் தென் ரீட்டா அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. கர்ஸ் இஸ் ப்ரோக்கன். அடுத்த நாள் February 3 இருக்கும். அழகாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இஃப் யூ கேஸ் வாண்ட் டு வாட்ச் திஸ் மூவி, வாட்ச் இட். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள்,
வீக்கெண்டு சும்மா தான் இருக்க போகிறோம் நம்ம எல்லாம். 3 நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்லி கடை பார்ப்பீங்க, காந்தாரா பார்ப்பீங்க. சேர்த்து கிரவுண்ட் டாக் டேவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். சீரியஸ்லி ஒரு நல்ல படம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். I hope you guys watch it. Leave a comment if you guys have watched it. So, bye-bye. Like, comment and subscribe.